அழைக்கிறான் மாதவன். இன்றைக்கும் நான் வந்து ஏர்லி மார்னிங் ஆஸ் யூஷுவல் ஏஞ்சிட்ட பிறகு தான் ஆடடா கிளாஸ் இல்லையே அப்படின்னு ஒரு தாட் வந்தது. இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி சவுண்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறது, ஸ்மெல்லை கான்சன்ட்ரேட் பண்ணுறது, டச்சு, அது மாதிரி நீங்கள் சொன்ன அத்தனையுமே நான் செஞ்சு முடித்தேன் பிரதர். ரொம்பவே உங்களுக்கு தேங்க்ஸ். உண்மையாகவே என்னுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நான் ரிலீஸ் பண்ணுறேன். நான் ஒரு தடையும் பேசும்போது நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றத நானே கொஷின் பண்ணிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற தன்மைக்கும் நான் வந்திருக்கேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது தப்பு அது ரைட்டுன்ற மாதிரி பளிச்சுன்னு சொல்லிடுவேன். இப்போ எனக்கு ஓகேன்ற மாதிரி இதுதானே பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கூலாக போயிட்டுருக்கேன். ஸோ உண்மையாகவே உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு ஜென்ரலாகவே ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிற ஹேபிட் உண்டு. இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் மறுபடியும் நான் படுக்க போனாலுமே இல்லை நீ ஏந்திரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தாட் வந்து என்னை ஏந்திரிக்க வச்சிருது. ஸோ அதில் தான் நான் சக்சீட் ஆக முடியுன்ற ஒரு எண்ணத்தை நான் வச்சுக்கிறேன். ஸோ அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நான் இதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் நான் இதை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு யாரெல்லாம் வந்து தே நீடு அப்படின்றது தெரியும் இல்லையா நமக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்ககிட்ட நான் கண்டிப்பாக சொல்லி கண்டிப்பாக அவங்களும் இதை வந்து முழுமையாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். वराहरूपं दैववरीष्टं वरस्मितवदनं वज्रदन्तधर रक्षाकवचम् இன்னைக்கு காலை உணவு நம்மளுக்கு போகா. ஸோ இந்த மாதிரி ஹிமாலயா சைடு நீங்கள் வந்தீங்கனாலே நூடுல்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஆலு பராத்தா இந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட ஃபுட்டே இங்கே எதிர்பார்க்கறது கஷ்டம், சவுத் இந்தியன் ஃபுட்டு. ஸோ அதனால இவங்க கொடுக்குறதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. ஆக்சுவலி மகாவதார் பாபாஜி கேவ் பக்கத்தில் இருக்கிறோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே மகாவதார் பாபாஜி கேவுக்கு போக போகிறோம். இட்ஸ் குட், ஆக்சுவலி நல்லா இருக்கு. शिवसम्भूत भुवि संजात नम्बिदवगिम्बु कोडुववनीत ಸಾವಿರ ದೈವದ ಮನಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ. நேற்று ஈவினிங்கே நம்ம வந்து இந்த இடம் வந்தாச்சு. இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா மகாவதார் பாபாஜி கேவ். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர், 3 to 3.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம நடைப்பயணமாக தான் போக போகிறோம், இந்த மலைகளெல்லாம் கிராஸ் பண்ணி. ஸோ அங்கே எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விஷயத்த வந்து அங்கே நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே அங்கே நம்ம போகக்கூடிய வழியில் யாராவது இருந்தாங்கனாலும் கேட்போம். அப்படி இல்லைனாலும் நம்ம மெடிடேட் பண்ணி என்னென்ன மாதிரியான ஃபீல் நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்றதையும் பார்ப்போம்.
மகாவதார் பாபாஜிக்கே வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதை வந்து பாருங்களேன், இந்த மலைகளுக்கு நடுவில் கொடைஞ்சு இந்த வழிகளாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதோட பாத் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியும் இதில் தான் போகுது. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து மகாவதார் பாபாஜிக்கே நடந்து போகிற மாதிரி இருக்கும். நிறைய கற்கள் வந்து மேலேருந்து கீழே விழுந்துருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இந்த கற்கள்லாம் வந்து மேபி லேண்ட்ஸ்லைடு அது ஏற்பட்டு கூட இந்த மாதிரி கல் கீழே வந்திருக்கலாம். ஸோ போகும்போது கொஞ்சம் சேஃபாக போக வேண்டிய அவசியமும் இருக்குது. இந்த மாதிரியான பிளேஸ்க்கு விசிட் பண்ணும்போது ரொம்ப கவனமும் அவசியம். வாங்க போகலாம். நீங்கள் மகாவதார் பாபாஜி கேவுக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இது வரைக்கும் தான் வண்டியே வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி நடந்து மேலே தான் போய் ஆகணும். ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நீங்கள் நடந்து போய் ஆகணும். இப்போ நம்ம வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ரூம் எடுத்துருக்கிறதுனால அங்கேருந்து மொத்தமாக 3.5 கிலோமீட்டர்ஸ் சொல்லி சொன்னாங்க. இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம். மீதி இருக்கக்கூடிய இந்த 1.5 கிலோமீட்டர்ஸை வந்து நம்ம பை வாக் போக போகிறோம். நீங்கள் போர்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும், மகாவதார் பாபாஜி கேவ் போகக்கூடிய வழி இது தான். ஸோ இண்டிகேஷன் போர்டு இது. வாங்க போகலாம். எப்பயுமே நாங்கள் இந்த ஹிமாலயா சைட்லாம் வந்தோன்னா ஏதாவது ஒரு உயிரினம் வந்து நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அதுவும் ரொம்ப மெயினாக நாய் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மகாவதார் பாபாஜி கேவுக்கு போக போகிறோம். நம்மளை வந்து பின்தொடர்ந்து வருது. நம்மளை பின்தொடர்ந்து வருதுன்றதை விட அதை நம்ம பின்தொடர்ந்து போயிட்டுருக்கோம். பார்ப்பலாம், கம். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சேஃப்டிக்காக வர்ற மாதிரியே இருக்கும். எப்பயுமே நம்ம ஹிமாலயாஸ் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு நாய் எங்கள் கூட தான் வரும். ஒரு வாட்டிலாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். 5 to 6ன்றது ரொம்ப கம்மியாக சொல்கிறோம், ரொம்ப ஜாஸ்தி தான் ட்ராவல் பண்ணோம். ஒரு நாய் எங்கள் கூட மலையிலலாம் ஏறி சுற்றி திரும்ப ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் எங்கள் கூடயே வந்துச்சு. ஸோ டோட்டலாக எப்படி ஒரு 12 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் நடந்திருப்போம். 12 கிலோமீட்டர் எங்கள் கூடயே தான் வந்துச்சு. மேலே பார்ப்பலாம், கம். ஓம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம், ஓம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம், ஓம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம், ஓம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம். மகாவதார் பாபாஜிக்கு ரூட் என்றோம் உன் பாதம் பணிந்தோம், ஓம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம், ஓம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம், ஓம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம். கங்கை நதி பொங்கிடும் சடைநாதனே, திங்களை அணி சூடிடும் தேவனே, கங்கை நதி பொங்கிடும் சடைநாதனே, திங்கள்
மகளை அணி சூடிடும் தேவனே ஓம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம் ஓம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம் முப்புறம் எரி செய்த முதல்வா முருகனை கண்ணால் பயந்தயம் இறைவா முப்புறம் எரி செய்த முதல்வா முருகனை கண்ணால் பயந்தயம் இறைவா வெற்பினில் வாழ்ந்திடும் ஆடலின் கலையே வெற்பினில் வாழ்ந்திடும் ஆடலின் கலையே வேண்டினோம் உன்னருள் வேறெதும் இல்லையே வேண்டினோம் உன்னருள் வேறெதும் இல்லையே என்றோம் உன் பாதம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மேலே மகாவதார் பாபாஜி கேவ் தான் நடந்து போயிட்டுருக்கோம். சும்மா இந்த மாதிரியான ஒரு பிளேசஸ்க்கெலாம் எல்லாருனாலுமே விசிட் பண்ணிட முடியாது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளாக நீங்கள் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாலுமே எப்போ இங்கே வரணுன்னு இருக்கோ அப்போ தான் வர முடியும் இந்த மாதிரியான பிளேசஸ்க்கெலாம். நார்மல் பீப்புள் அப்படின்றத தாண்டி எல்லாருக்குமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பிராப்தம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பிராப்தம் வந்து நிகழணும். இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான பிளேசஸ்க்கு வந்து நம்மளால் விசிட் பண்ண முடியும். என்றோம் பாதம் பணிந்தோம் என்றோம் பாதம் பணிந்தோம் சிவனை அனுதினமும் மனதினில் நினைவோம் சீவன் படுமுயிர் வாதைகள் களைவோம் சிவனை அனுதினமும் மனதினில் நினைவோம் சீவன் படுமுயிர் வாதைகள் களைவோம் இயங்கும் உயிர்களின் மூச்சினில் நின்றார் எட்டு திசைகளில் மொத்தம் நிறைந்தாய் வணங்குமடி அவர் வாக்கில் ஒளிர்ந்தாய் சிவனை அனுதினமும் மனதினில் நினைவோம் சீவன் படுமுயிர் வாதைகள் களைவோம் இயங்கும் உயிர்களின் மூச்சினில் நின்றாய் எட்டு திசைகளில் மொத்தம் நிறைந்தாய் வணங்குமடி அவர் வாக்கில் ஒளிர்ந்தாய் நின்றாய் நிறைந்தாய் ஒளிர்ந்தாய் பணிந்தோம்
ஃபைனலி வி அரைவ்டு மகாவதார் பாபாஜி கேவுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு மேலே. நான் 2 மணி நேரன்றது நான் வந்து ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். எப்படியும் ஒரு 3 hours கிட்ட ட்ரெக்கிங் பண்ணி நம்ம மேலே வந்திருக்கோம். அங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமுக்கு மேலே இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 200 to 300 ஸ்டெப்ஸ் தான். ஃபைனலி மகாவதார் பாபாஜி கேவ். இப்போ நம்ம வந்து ஹிமாலயாஸோட அந்த உச்சியில் இருக்கோம். இப்போ நம்ம மேலே ஏறி வந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் ஏறி வந்து இப்போ டாப்பில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் மெடிடேட் பண்ண போகிறோம். ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு பிளேஸு. ஸோ மினிமம் ஒரு 30 minutes ஆகுது உள்ளே மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த வைப்பை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ போய் உள்ளே போய் மெடிடேட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மகாவதார் பாபாஜி கேவ் முடிச்சுட்டு கீழே இறங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து திரும்பவும் நம்மளோட இந்த இடத்தோட ரீச் ஆகிற டைம் வந்து ஒரு 4:45 ஆச்சு. இப்போ டைம் வந்து 7:30. கிட்டத்தட்ட இந்த ஒரு நேரம் ஆன உடனே கிட்டத்தட்ட எல்லா இடமும் வந்து அமைதியாகிடும். எல்லாருமே போய் படுத்துருவாங்க. அந்த இடத்துல வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே நடக்காது. ஏன்னா மொபைல் ஃபோன்லேயும் டவர் கிடையாது. அதனால எல்லாரோட வாழ்வியலே எப்படி இருக்குன்னா ஒரு 8 மணிக்குள்ள எல்லாருமே படுத்துடுறாங்க. இப்போ நம்ம இங்க கேட்டதுனால நம்மளுக்கு வந்து நைட் ஃபுட்டா இது கொடுத்துருக்குறாங்க. தால் அண்ட் ரைஸ், ஸோ சப்ஜி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்ம படுத்துற வேண்டியதான். ஸோ இன்றைய நாள் மிக சிறப்பாக போச்சு. மகாவதார் பாபாஜி கேவில் மெடிடேட் பண்ணி நல்ல ஒரு அனுபவம், நல்லா சூப்பரான ஒரு வைப்பு. ரொம்ப ஒரு உச்சியில தான் நம்ம போய் அந்த மெடிடேட்லாம் பண்ணோம். அந்த ஹிமாலயாஸ் நம்ம இப்போ நடந்து போய் மேலே உச்சியில போய் நம்ம உட்காந்து மெடிடேட் பண்ணோம். நிறைய பேர் அவங்க கூட சேர்ந்து மெடிடேட் பண்ணாங்க. ரொம்ப ஒரு வைபான பிளேஸ். நாளைக்கு மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.
காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. எழுவதால் மட்டுமே வாழ்க்கை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஆன்லைன் ஜூம்ல நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதுல எல்லாத்துலையும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.